சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாங்க வந்து பத்திரிக்கை வைக்கிறதுக்காக நாங்கள் அழகர் கோயிலுக்கும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவை கூட்டிட்டு ராஜாங்க கிளம்புறாரு. அண்ணே நாங்களும் வரோனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரியும் தாமரையும் கிளம்புதுங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு. வேகமா இதுகளும் கிளம்பி கார்ல போகுதுங்க. அங்க போயிட்டு கார்ல போய் எல்லாரும் நிம்மதியா சாமி கும்பிட்டு பத்திரிக்கையெல்லாம் வைக்கிறாங்க. இங்க சாவித்திரிக்கு வயிறு எரியுது. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டலான்னு பார்த்தா நம்மளே பத்திரிக்கை வைக்கிற அளவு வந்துட்டோமேடி. ஈஸ்வரிக்கு அந்த பணம் காசுன்றது இந்த கல்யாணத்தை வச்சு நிறைய கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி புலம்பி தள்ளுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாமி கும்பிட்டு சரி மோகனா கிளம்புவோமா, வீட்டில் நிறைய சோழி கிடக்கு வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜோகம் எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. வரும்போது இங்கே பார்த்தா காலேஜ் முடிச்சுட்டு தமிழ் வந்து ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க. இதை வந்து இந்த தாமரை பார்த்துருது. அம்மா அது தமிழ் மாதிரி தெரியல, அந்த தமிழ்ச்செல்வி தாமா அந்த ஹோட்டலில் தான் அவள் வேலை பார்க்குறா போல அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கிட்ட சொல்லவும், இருடி நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குனே, அங்கனுக்குள்ள ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு, அதுவும் அந்த ஹோட்டலில் நல்ல சாப்பாடெல்லாம் கிடைக்குமானே, ஏதாவது சாப்பாடு டீ ஏதாவது குடிச்சிட்டு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்குது. என்ன சாவித்திரி வீடு பக்கத்தில் தானே இருக்கு, வீட்டில் போய் இதெல்லாம் பண்ணிக்கிறலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு. அண்ணே எனக்காகனே வானே, இந்த கடையில் நல்லா இருக்குனே சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி வந்து வம்பா வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லுது. உடனே மோகனா சொல்கிறாங்க, எங்க சாவித்திரி தான் அவ்வளோ கேட்குதுல, நீங்கள் வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி அங்கனக்குள்ளே வண்டியை நிப்பாட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை நிற்க சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க. கடை உணர் வந்துட்டு, ஐயா நீங்களாயா, அமைச்சரே என் கடைக்கு வந்தது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமாயா, வாங்கயா வாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா இங்கே வாமா இங்கே வந்து அந்த டேபிளை தொடமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை கூப்பிட்றாங்க. தமிழ் அப்படி ராஜாங்கத்தை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. தமிழ் வெளியே வராமல் உள்ளே நினைக்கிறாங்க. அம்மா என்னம்மா அவளை காணோம், அவ இந்த ஹோட்டலில் தானே போனா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை புலம்பிக்கிட்டு இருக்கு. இருடி அவ வருவா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏம்மா என்னம்மா எவ்வளோ நேரம் கத்தி கூப்பிட்றது, வாமா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கடை உணர் கூப்பிடவும் இங்கே தமிழ் வேகமாக ஓடியாடுறாங்க. டேபிளை க்ளீன் பண்ணுறாங்க. தமிழ்ச்செல்வியை பார்த்ததுமே மோகனா ராஜாங்க எல்லாத்துக்குமே அதிர்ச்சி ஆகிருது. பாத்தியானே இவ எங்க வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானே, நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கிட இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லுது. ராஜாங்க எதுவுமே சொல்லல, அவருக்கு கோவம் வர ஆரம்பிச்சிருது. அப்புறம் சாவித்திரி வேணும்னே, என்னண்ணே கஸ்டமர் வந்திருக்காரு, கஸ்டமர் வந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு அமைச்சரே வந்து உங்கள் கடைக்கு உட்காந்துருக்காங்க, இவ்வளோ மெதுவாக வேலை பார்த்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து ஏற்றி விடுது. என்னம்மா நீ அசம்பந்தம் முடிச்ச மாதிரி மெதுவாக பார்த்துக்கிட்டு இருக்க, கடன்னு எடுத்துக்கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு இவளை போட்டு அந்த ஆள் திட்டுறாரு. மோகனாவுக்கு அழுக வந்துடுது. என்ன தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்குறாங்க. அப்புறம் வேகமாக வந்துட்டு தமிழ் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது சாவித்திரி ஆர்டர் கொடுக்குது, அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து மோகனாவும் எதுவும் வேணான்னு சொல்லிடுறாங்க, ராஜாங்கமும் எதுவும் வேணான்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் சரிம்மா சீக்கிரம் போய் நான் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கடை ஓனர் சொல்றாரு. எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்து தமிழ் வைக்கிறாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பாத்தியானே இவ நம்ம குடும்ப மானத்தை கெடுக்கிறதுக்குன்னே ஹோட்டல்ல வந்து எச்சியில எடுத்துக்கிட்டு இருக்கா, பாத்தியா இவளுக்கு என்னென்ன குறை, நம்ம வீட்டு மருமகன்னு தெரிஞ்சா என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாமரையும் சாவித்திரியும் சேர்ந்து ராஜாங்கத்துக்கிட்ட ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு மோகனாவுக்கும் எல்லாத்துக்கும் டீ கொடுக்குறாங்க. டீ கொடுக்கும்போது டீ கை தவறி காலில் கொட்டிடுது. சாவித்திரி காலில், ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கத்த ஆரம்பிச்சிருது. அந்த ஹோட்டல் கடைக்காரரும், என்னம்மா நீ உன்னோட பெரிய ரோதனையா போச்சு, நேற்று என்னடானா ஒருத்தர் மேல தண்ணியை தூக்கி ஊத்துன, இன்னைக்கு என்னடானா டீயை கொட்டுற, என்னதாம்மா நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை பிடிச்சி திட்டுறாரு. இதை பார்த்துட்டு ராஜாங்க எதுவுமே சொல்லல. சரி சாவித்திரி சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு. உடனே கடை ஓனர் சொல்றாரு, சரிம்மா சீக்கிரம் க்ளீன் பண்ணு. சார் மன்னிச்சுக்கோங்க சார், மன்னிச்சுக்கோங்கம்மா, தெரியாமல் பண்ணிட்டாச்சு இந்த பிள்ளை, இது எப்போ பார்த்தாலும் இப்படிதாம்மா பண்ணுது, நேற்று இப்படிதான் தண்ணியை கொட்டி விட்டுருச்சு, பாவம் படிக்கிற பிள்ளை, காலேஜ் படிக்கிற எனக்கு செலவுக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த வேலைக்கு சேர்ந்துச்சு,
நானும் படிக்கிற பிள்ளைன்னு இறக்கப்பட்டு இந்த வேலைக்கு சேர்த்தேன். இப்போ என்னடானா இந்த பொண்ணு ரொம்ப பண்ணுதமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு தமிழை பத்தியே இங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜாங்கத்துக்கு கோவம் வந்துருது. யோ என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க? இப்படிதான் வேலை பார்க்குறவங்களை திட்டுறதா? நீங்க என்னதான் வேலைக்கு வச்சிருந்தாலும் அவங்கள இப்படியா கண்டமணியை திட்டுறது? அவங்க உங்ககிட்ட வேலை தானே பார்க்குறாங்க, உங்களுக்கு அடிமை கிடையாது, அதுக்குன்னு இங்க இப்படி திட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்துட்டு தமிழுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இனிமே ஒழுங்கா வேலையாட்களை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு. சரிங்கய்யா மன்னிச்சிருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இந்த சாவித்திரியும் தாமரையும் உட்கார்ந்து தின்னுக்கிட்டு இருக்குங்க. தமிழ்ச்செல்வி நீ கொஞ்சம் வெளியே வரியா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கூப்பிடுறாங்க. தமிழும் வெளியே போறாங்க. வெளியே நின்றுட்டு என்ன தமிழ் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஹோட்டல்ல வந்து ஏன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த வேண்டாத வேலை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்குறாங்க. ராஜாங்க வந்துட்டு தமிழை பார்க்குறாரு. எனக்கு வேற வழி தெரியலத்த, எனக்கு படிப்பு செலவு, என்னோட ஆஸ்பத்திரி செலவு, அது போக டெய்லியும் போக்குவரத்து சாப்பாடு இப்படி நிறைய செலவு இருக்குத்த, இதெல்லாம் சமாளிக்கணும்னா என் கையில கொஞ்சம் பணம் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மோகனா சொல்றாங்க, என்ன தமிழ் அதுக்குன்னு இப்படியா? யார் உங்ககிட்ட இதெல்லாம் பண்ண சொன்னா? நாங்களே இதெல்லாம் பார்த்துக்கிருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க. அத்தை என்னதான் இருந்தாலும் எனக்கு மனசாட்சி உறுத்தும் த, என்னோட செலவை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. வேகமா ராஜாங்கம் வந்துட்டு தமிழுக்கு வந்து பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. எதுக்கு? வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ ஏமா இப்படி கஷ்டப்படணும்? வயிற்றுல வளருது எங்க வீட்டு வாரிசு, அதனால நீ இவ்வளவு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லம்மா, இந்த பணத்தை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்துட்டு ஒரு கட்டு பணத்தை எடுத்து தமிழ்கிட்ட கொடுக்குறாரு. இதை வந்து இந்த சாவித்திரி பார்த்துருது. என்னடி இவர் என்னடானா கோவப்பட்டு இவளை மேற்கொண்டு திட்டுவாருன்னு பார்த்தா பணத்தை எடுத்து கொடுக்குறாரு எங்க அண்ணையா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து வாயை பிளக்குது. அம்மா என்னம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. வாங்கிக்க தமிழ், இதை வச்சுக்க, வீட்டு செலவு எல்லாத்தையும் இதை வச்சு நீ பாரு, எதுக்கு நீ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து சொல்றாங்க. அத்தை இந்த பணம் எனக்கு வேண்டாந்த, நான் இதை வாங்கினேன் அப்படின்னா இவ்வளோ நாள் நான் இருந்ததுக்கு அர்த்தமே இல்லத்த, தயவு செஞ்சு இந்த பணத்தை வச்சுக்கோங்க மாமா, நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்காக பேசுனதும் இவ்வளோ தூரம் எனக்கு பணம் கொடுத்து உதவி செய்யணும்னு நினச்சதுக்கு ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுகுறாங்க. சரிம்மா நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ராஜாங்கம் வந்துட்டு விறுவிறுன்னு காரில் ஏறி போய் உட்காந்துறாரு. இதை பார்த்துட்டு சாவித்திரி வந்துட்டு இந்த வீட்டு ஆளுகளுக்கு கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லை போல, இவன் என்னடானா பொண்டாட்டி கூடவே திரிஞ்சுக்கிட்டு இருக்கான், இவர் என்னடானா இவளுக்கு பணம் கொடுத்து உதவி செய்கிறாரு, என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரிய பேசிக்கிட்டு இருக்கு. மோகனாவும் தமிழ் பார்த்துக்க தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.